எப்போவாச்சும் லிமிட் ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கீங்களா? அப்போ அது மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற டைமில் ட்ரிகர் ஆனது இல்லையா? உங்கள் ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகாதப்போ இது ஒரு டெய்லி இஷ்யூவாக இருக்கும். இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண ஆர்டர் ஃப்ளோ இன்சைட்ஸ் பவர்ட் பை த டிபிடி இன்ஜினை நாங்கள் உங்களுக்கு கொண்டு வரோம். இன்னைக்கு இந்த ஃபீச்சர் எப்படி உங்கள் லிமிட் ஆர்டர்ஸை இன்னும் ப்ரிசைஸ் ஆகும்னு பார்க்கலாம். ஆர்டர் ஃப்ளோ இன்சைட்ஸ் பவர்ட் பை த டிபிடி இன்ஜினை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், நீங்கள் ஒரு லிமிட்டை பை ஆர் செல் ஆர்டராக பிளேஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் டெப்த் ரேங்கை பார்ப்பீங்க. இந்த ரேங்க் எக்ஸ்சேஞ்ச் ஆர்டர் புக்கில் எங்கே உங்கள் ஆர்டர் இருக்குன்னு காட்டும். இது ரியல் டைமில் அப்டேட் ஆகிடும். ஸோ மார்க்கெட்டில் உங்கள் பொசிஷன் என்னன்னு உங்களுக்கு எப்பவுமே நல்லா தெரியும். நெக்ஸ்ட், குவான்டிட்டி அஹெட் ஆஃப் யூ. இது உங்கள் ஆர்டருக்கு முன்னாடி கியூவில் உங்கள் லிமிட் ப்ரைஸ்க்கு அஹெடாக ட்ரேட் ஆக போகிற டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸை காட்டும். இது மார்க்கெட்டில் இருக்கிற காம்படிஷன் எப்படி இருக்குன்னு ஒரு ஐடியா கொடுக்கும். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் லிமிட் ப்ரைஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்க ஹெல்ப் பண்ணும். இப்போ பர்சன்டேஜ் ட்ரேடட் இன்சைட்டை பற்றி பார்க்கலாம். நீங்கள் பை பண்ணுறீங்கன்னா உங்கள் ப்ரைஸ் ஒரு அதுக்கும் பிலோவில் எக்ஸிக்யூட் ஆன பர்சன்டேஜ் ஆஃப் ட்ரேட்ஸை இது காட்டும். நீங்கள் செல் பண்ணுறீங்கன்னா உங்கள் ப்ரைஸ் ஒரு அதுக்கும் அபோவ் ப்ரைஸில் எக்ஸிக்யூட் ஆகிற ட்ரேட்ஸை உங்களுக்கு இது காட்டும். உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ண அப்புறம் பொசிஷன் டேப்ல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்கன்னா எவ்ரி 15 மினிட்ஸ்க்கு உங்கள் ரேங்க் டவுன் ஆனால் நோட்டிஃபிகேஷன் வரும். இது உங்கள் லிமிட் ப்ரைஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கவும் ஃபாஸ்டர் எக்ஸிக்யூஷனுக்கான சான்சஸ் இன்க்ரீஸ் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும். அப்ஸ்டாக்ஸோட ஆர்டர் ஃப்ளோ இன்சைட்ஸ் ஒரு கேம் சேஞ்சர். இது ஸ்லிப்பேஜ் அவாய்ட் பண்ண, ஆர்டர் எக்ஸிக்யூஷனை இம்ப்ரூவ் பண்ண அண்ட் ட்ரேடிங் டெசிஷன்ஸ் ஸ்மார்ட் ஆக்கவும் ஹெல்ப் பண்ணும். இன்னைக்கே அப்ஸ்டாக்ஸ் ஆப்ல லாகின் பண்ணி லிமிட் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க அண்ட் ஆர்டர் ஃப்ளோ இன்சைட்ஸோட அட்வான்டேஜை எடுத்துக்கோங்க. Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing.